الحمد لله الذي وعد فوفا وأوعد فوفا والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. وقال تعالى أيضا ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்பிரபஞ்சத்தை, இவ்வுலகத்தை படைத்த நாள் முதல் ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்தது போன்று மனித வர்க்கத்தையும் ஜின் இனத்தையும் படைத்தது போன்று அல்லாஹ் தஆலா காலங்கள், நேரங்கள் என்ற ஒன்றை படைத்து, காலங்கள், நேரங்கள் என்ற ஒன்றை உருவாக்கி, அக்கால நேரங்களை அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் 12 மாதங்களாக வகைப்படுத்தி, பாகுபடுத்தி அல்லாஹ் இவ்வுலகத்தில் அமைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த விடயத்தை தெளிவாக முன்வைக்கும் பொழுது இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு செயல் திட்டம் தான் 12 மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. முஹர்ரம் மாதத்தில இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம், ஒவ்வொரு மாதத்திலையும் அல்லாஹ் தஆலா 29 தினங்கள் அல்லது 30 தினங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஷரீஅத்தினுடைய பார்வையில் 28 தினங்கள் என்ற ஒன்று கிடையாது, 31வது தினம் என்பது கிடையாது. அதே போல் கண்ணியமானவர்களே, ஒரு வாரத்தில் அல்லாஹ் தஆலா 7 தினங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மொத்தமாக அறிஞர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்திற்கு குர்ஆன்ல 12 மாதங்களை கொடுத்திருக்கிறான். முஹர்ரம் மாதத்தில இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும்
மொத்தமாக 354 தினங்கள் அல்லது 355 தினங்களை அல்லாஹ் இந்த 12 மாதங்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். உலகத்தினுடைய நடைமுறையுடைய பார்வையில் 364 தினங்கள் இருக்கலாம், 365 தினங்கள் இருக்கலாம். ஷரீஅத்தினுடைய பார்வையில் மொத்தமாக 354 தினங்கள் அல்லது 355 தினங்களாக காணப்படுகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 12 மாதங்களுக்கு மத்தியிலையும் இந்த 354 தினங்கள் அல்லது இந்த 355 தினங்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் தஆலா விசேடமான மாதமாக, மகத்துவம் நிறைந்த மாதமாக, சய்யிது ஷுஹூராக, மாஸ்டர் ஆஃப் மந்த்ஸாக அல்லாஹ் தஆலா ரமதானுடைய மாதத்தை தேர்வு செய்திருப்பது போன்று, கண்ணியமானவர்களே, 7 தினங்களை கொண்ட ஒரு வாரத்தில் ஜும்ஆவுடைய தினத்தை சய்யிதுல் ஐயாமாக, மாஸ்டர் ஆஃப் டேஸாக அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருப்பது போன்று, மாதத்தில் பிறை 13, பிறை 14, பிறை 15 தினங்களை ஐயாமுல் பீதாக தேர்வு செய்திருப்பது போன்று, கண்ணியத்துக்குரியவர்களே, மொத்தமாக இந்த 12 மாதங்களுக்கு மத்தியிலையும் மொத்தமாக இந்த 354 தினங்கள் அல்லது 355 தினங்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறப்பு வாய்ந்த 10 தினங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு விசேடமாக கொடுத்திருக்கிறான். அந்த 10 தினங்கள் 12 மாதங்களில் 12வது மாதமான துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 தினங்களான அஷ்ஹுதுல் ஹிஜ்ஜா என அழைக்கப்படக்கூடிய இந்த 10 தினங்களை அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்திற்கு ஆச்சரியமான தினமாக, மகத்துவம் நிறைந்த தினமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்தது போன்று, அல்லாஹ் ஜும்ஆவுடைய தினத்தை தேர்வு செய்தது போன்று, அல்லாஹ் ஐயாமுல் பீதுடைய நாட்களை தேர்வு செய்தது போன்று, துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 தினங்களை அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு ஆச்சரியமான தினங்களாக கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள், இமாம்கள் தெளிவுபடுத்தும் பொழுது ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 தினங்கள் இருக்கின்றன. அல் அஷ்ருல் அவாஹிர் மின் ரமதான். அதே போல் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்கள் இருக்கின்றன. அல் அஷ்ருல் அவ்வல் மின் துல்ஹிஜ்ஜா. கண்ணியமானவர்களே, இந்த 2 10களுக்கு மத்தியிலையும் மிக பெரும் வேறுபாடு இருக்கிறது என்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு தெளிவை முன்வைக்கிறார்கள் என்றால், முஸ்லிம்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான அறிஞர்கள் கூறுகிறார்கள், ரமதானுடைய மாதத்தில் வரக்கூடிய கடைசி 10ஐ விடவும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப 10 தினங்கள் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் சிறப்பு தினங்களாக பார்க்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், ரமதானுடைய கடைசி 10 தினங்களுக்குள்ளால லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 தினங்களுக்குள்ளால அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய தினத்தை வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை கடந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய ஆரம்ப கட்டத்தை அடையக்கூடிய தருவாயில், அன்புக்குரியவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 தினங்களுடைய மகத்துவங்கள் என்ன? இந்த துல்ஹிஜ்ஜாவுக்குள்ளால் இருக்கக்கூடிய 10 தினங்களுக்கு உட்படுத்தப்பட்ட அரஃபாவுடைய தினத்தினுடைய மகத்துவம் என்ன? அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நாம் இந்த 10 தினங்களை முன்னோக்கும் பொழுது, நாம் இந்த 10 தினங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் எவ்வாறு நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, பஸாருடைய ஹதீஸ் ரிவாயத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த நரேஷனை முன்வைக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹுடைய இந்த ஹதீஸை நாம் முன்னால் அவதானிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா 354 தினங்கள், 355 தினங்களை இந்த 12 மாதங்களுக்குள்ளால் வைத்திருக்கிறான்.
ரசூல் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அவ்வளவு ஐயாமின் துன்யா, இந்த உலகத்தினுடைய இந்த தினங்களுக்குள்ளால், இந்த துன்யாவினுடைய 355 தினங்களுக்குள்ளால், இந்த உலகத்தினுடைய 12 மாதங்களுக்குள்ளால் ரசூலுல்லாஹ் அவர்கள் தெளிவாக தன்னுடைய உம்மத்துக்கு முன் வச்சாங்க. ஆக சிறந்த தினங்கள் அது என்னண்டா, அது தான் ஐயாமுல் அஷ்ரி, யக்னி அஷ்ரதுல் ஹிஜ்ஜா, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஹதீஸாக இருக்கும் பொழுது முன்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் இதே மாதிரி 10 தினங்கள் வேற மாதங்களுக்குள்ளால அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியறதுக்காக வேண்டி தன்னுடைய உடலையும் பொருளையும் எடுத்துக் கொண்டு போறான். அப்படியான சந்தர்ப்பத்தில் கூட யா ரசூலல்லாஹ், இந்த 10 தினங்களுடைய சிறப்பை அடைந்து கொள்ள முடியாதா? ரசூலுல்லாஹ் அவர்கள் பதில் கொடுத்தாங்க, வலா மிஸ்லஹுன்ன, சஹாபாக்களே, இந்த 10 தினங்கள் இல்லாத ஏனைய தினங்களுக்குள்ள நீங்க யுத்தம் செய்யறதுக்கு போனாலும் கூட இந்த 10 தினங்களுடைய மகத்துவத்தை அடைந்து கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை முன்வைக்கக்கூடிய அறிஞர்கள் ஆச்சரியமாக முன்வைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லிமான மனிதன் பலவிதமான இபாதத்துகளில் ஈடுபடுகிறான், பலவிதமான வணக்க வழிபாடுகளில் தன்னை என்கேஜ் பண்ணுகிறான். அது சதக்காவாக இருக்கலாம், அது குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், தஹஜ்ஜுத்தாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், நபி அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை நரேட்டிங் பண்றாங்க, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா. இந்த ஹதீஸ் கண்ணியமானவர்களே சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் பலவிதமான அமல்களை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு முஸ்லிமாக நாளாந்தம் நாம் எத்தனையோ விதமான அமல்களை செய்து முடித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, நீங்க எவ்வளவு அமல்கள் செய்த போதிலும் சுப்ஹானல்லாஹ், இதோ இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட ஆரம்பிக்குது. அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட்டு ஒவ்வொரு பிறையாக கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிறை 1, பிறை 2, பிறை 3, பிறை 4, பிறை 5, ஒவ்வொரு பிறைகளும் கடந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஏனைய மாதங்கள்ல எவ்வளவு அமல் செஞ்சாலும் இந்த 10 தினங்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதா, இது தான் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அஹப்பு இலல்லாஹ், நபி அவங்க இந்த ஹதீஸை தெளிவாக முன் வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ்கள்ல இருந்து. எனவே ஒரு மனிதன் எவ்வளவு அமல் செய்தாலும் ஏனைய 11 மாதங்கள்ல அவன் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல செய்யக்கூடிய அமலுக்கும் ஏனைய மாதங்கள்ல செய்யக்கூடிய அமலுக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வையில, ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இதுல மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்மவர்களுக்கு அவதானிக்கலாம். கண்ணியமானவர்களே, பொதுவாக சஹாபாக்களிடம் ஒரு பண்பு இருக்கும், அவர்கள் எப்பொழுதும் போட்டி மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அமளிவாதத்தில் காம்படிட்டிவ் இன்டென்ஷன், காம்படிட்டிவ் தாட். சஹாபாக்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் இபாதத்துடைய பகுதியில ஒருத்தர் இன்னொருத்தரோட போட்டி போடக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கும். யா ரசூலல்லாஹ், இந்த பணக்கார சஹாபாக்கள் இப்படி இபாதத் செய்யறாங்க, நாங்க ஏழை சஹாபாக்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அப்படியான சந்தர்ப்பம் இல்லை என்று நபி அவங்கள்ட்ட போய் முன்வைப்பாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி முன்வைக்கிறீங்க, நாங்க இப்படி அமல் செஞ்சா எங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். இது சஹாபாக்களுடைய மிகப்பெரிய பண்பாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை முன்வைத்த பிற்பாடு முன்னால் அமர்ந்திருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, அன்புக்குரியவர்களே, இபாதத்துகளிலேயே அமல்களிலேயே ஆக டாப் லெவலான உயர்ந்த ஒரு அமல் இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் தன்னுடைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவன் போருக்காக போறது. இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த 10 தினங்களை பத்தி நீங்க பேசுறீங்க, அஷ்ருதில் ஹிஜ்ஜா பத்தி பேசுறீங்க, அப்படின்னா யா ரசூலல்லாஹ், நாங்க எங்கட கல்வில இருக்கிறது என்னண்டா இந்த ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். நாங்க இந்த 10 தினங்கள் இல்லாத காலங்கள்ல நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஃபீ சபீலில்லாஹ் போறோம், எங்கட உடலையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு. இதை விடவும் யா ரசூலல்லாஹ் இந்த 10 நாட்கள் சிறப்பாக கருதப்படுமா? அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக ரிப்ளை பண்ணினாங்க. அதுவும் கொஞ்சம் கூட தாமதிக்கல. சொன்னாங்க, சஹாபாக்களே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், நீங்க
ஏனைய தினங்கள்ல சபீலில்லா போனாலும் இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களோட நீங்க உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு கேட்கலாம், உங்களுக்கு ஈடு செய்யறதுக்கு கேட்கலாம். ஆனால் ஒரு விதிவிலக்கிறது சஹாபாக்களே, என்ன யார சொல்லலாம், அந்த மனிதன் தன்னுடைய உடலையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். ஆனால் சென்ற மனிதன் அந்த போர்க்களத்திலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரவில்லை, அவன் ஷஹாதத்தை அடைந்து விட்டான். ஆனால் அவனுடைய தனித்துவம் வேற, அவன் ஷஹாதத்தை அடைந்தான் தானே. அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் தான் இந்த 10 தினங்களுடைய அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு அழகான முறையில் ரசூலுல்லாஹ் அவங்க இந்த 2 ஹதீஸ்களை கொண்டு இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 தினங்களை நபியவர்கள் விவரித்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் ஒரு விடயத்தில் நாங்க சத்தியம் செய்யறதுக்கு விரும்பிட்டோம்னா, நாங்க எங்க தாய் முன்னால் இருக்கிறோம், எங்க தாயோட தலையில கைய வச்சு எங்க தாய் மீது சத்தியமாக எனக்கு சத்தியம் செய்யறதுக்கு செய்யலாம். நான் மஸ்ஜிதுக்குள்ள இருந்தா நான் சுஜூது செய்யக்கூடிய மஸ்ஜிதுல மேல எனக்கு சத்தியம் செய்யறதுக்கு செய்யலாம். குர்ஆன் முன்னால் இருக்குது, நான் ஓதக்கூடிய கலாமுல்லாஹ் மீது எனக்கு சத்தியம் செய்யறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. கனிமார்களே, சத்தியம் என்றால் அது எவ்வாறான விடயத்தை நாங்கள் செய்யணும்? ஒரு சிறப்பான விடயம் இருக்கிறது, அதைவிட சிறப்பும் உயர்வும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விடயத்தின் மீது தான் ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய சத்தியத்தை முன்வைக்கலாம். அதனாலதான் சத்தியம் செய்யணும் என்ற நான் எப்படி சத்தியம் செய்யணும்? வல்லாஹி பில்லாஹி தல்லாஹ், அல்லாஹ்வின் மீது மாத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு சத்தியம் செய்யலாம். ஏனென்றால் அல்லாஹ்வை விட உயர்ந்த ஒரு விடயம் கிடையாது. மனிதனை படைத்தவனும் அல்லாஹ் தான், குர்ஆனை ரிவீல் பண்ணினவனும் அல்லாஹ் தான், இந்த மஸ்ஜிதுடைய ஏற்பாடு செஞ்சவனும் அல்லாஹ் தான். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய சத்தியத்தை முன்வைக்கணும் என்றால் படைத்தவன் அல்லாஹ் மீது மாத்திரம் தான் சத்தியம் செய்ய வேண்டும். இதை நாங்க எங்களோட மைண்ட்ல வைக்கிறதோட நாங்க ஒரு விடயத்தை யோசிக்கணும். அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்துல சத்தியம் செஞ்சா எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் ஒரு விடயத்துல சத்தியம் செஞ்சா அந்த விடயம் எவ்வளவு ஆச்சரியமான விடயமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சில விடயங்கள்ல சத்தியம் செஞ்சு கொண்டிருக்கிறான். அதே அந்த விடயங்கள் எங்களுக்கு எங்கட பார்வையில பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏன் அல்லாஹ் இதுல சத்தியம் செய்யறான், ஏன் அல்லாஹ் இதுல சத்தியம் செய்யறான்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு விடயத்துல சத்தியம் செய்யறான்டா அந்த விடயம் எவ்வளவு உயர்வாக இருக்கும். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, சூரத்துல் ஃபஜ்ர் இருக்கிறது. இந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய அல்லாஹ் தொனிப்பொருளை ஆரம்பிப்பதற்கு முன்னால், சூரத்துல் ஃபஜ்ருடைய உள்ளடக்கத்தை அல்லாஹ் ஆரம்பிப்பதற்கு முன்னால் 4 விடயங்கள்ல மேல அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த 4 விடயத்தினுடைய முதலாவது பகுதி நான் குத்பாவுடைய ஆரம்ப கட்டத்தில் ஓதியது மாதிரி வல் ஃபஜ்ர், அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அந்த இதனுடைய பொறுமதி அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். ஃபஜ்ருடைய நேரத்தின் சத்தியமாக, காலை பொழுதின் மீது சத்தியமாக. ஃபஜ்ருடைய நேரம் என்பது அது ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு வரக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்க சமூகத்துல அதிகமானவங்க லேட்டாக தூங்குவாங்க, லேட்டாக எழும்புவாங்க. எங்கட அதிகமானவங்க சமூகத்துல ஃபஜ்ர கண்ட காலம் கிடையாது. ரசூலுல்லாஹுடைய இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மேல சத்தியமாக. அல்லாஹ் முதல் அம்சமாக இந்த சூரத்துல் ஃபஜ்ர்ல சத்தியம் செஞ்சுட்டு, இரண்டாவது கண்ணியமானவர்களே ஒரு விடயத்துல அல்லாஹ் சத்தியம் செய்யறான். சுப்ஹானல்லாஹ். இந்த விடயம் ஆச்சரியமான விடயமாக முஃபஸ்ஸிரூன்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது என்ன விடயம் என்றால் வலயாலின் அஷ்ர், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த வலயாலின் அஷ்ர் என்ற வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு தஃசீர் செய்யும் பொழுது கூறுகிறார்கள், வலயாலின் அஷ்ர் என்றால் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் பிறை தென்பட்டு ஒவ்வொரு பிறையும் கடந்து செல்லும் பொழுது ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த 10 நாட்களை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் ப்ராமிஸ் பண்றான், சத்தியம் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய விசேஷ தன்மையை இதுதான், வலயாலின் அஷ்ர். அல்லாஹ் அக்பர். உலமாக்கிட்ட கேளுங்க,
நான் இந்த பகுதியை பேசுறேன்டா எத்தனையோ விடயங்களை பேசிக்கொண்டே போகலாம். சூரத்துல் ஹஜ் இருக்குது. சூரத்துல் ஹஜ்ல வயதுகுரு ஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், இந்த ஃபீ அய்யாம் மஅலூமாத் என்ற இந்த குர்ஆன் வசனத்துக்கு கீழே முஃபஸ்ஸிரூன்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துடைய தெளிவு என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்களை அல்லாஹ் முன்வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள், இவைகள் அனைத்தும் எனக்கு கொடுக்கக்கூடிய பிக் மெசேஜ் என்னன்னா, சுப்ஹானல்லாஹ், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 சிறப்பம்சங்கள் இது அளப்பரியது. இதனுடைய மகத்துவங்களை நம்மவர்களுக்கு சிந்தித்து முடிக்க முடியாது. சிலவங்க கேட்பாங்க, ஹஜ்ரத் என்ன ஹஜ்ரத் இவ்வளவு சிறப்பம்சம் இருப்பதற்குரிய காரணம் என்ன? உலமாக்கள் இதை ஒரு கொஸ்டனாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களுக்கு இவ்வளவு மகத்துவத்தை கொடுக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஹதீஸ்களின் வல்லுநர். அவர் கூறுகிறார், it is called உம்மஹாத்துல் இபாதத். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா 4 அடிப்படையான தாய் வணக்கங்களை ரசூலுல்லாஹ் முன்னிட்டு கொடுத்திருக்கிறார். 4 அடிப்படையான வணக்கங்கள். அது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுடைய இபாதத். இதுதான் அனைத்து வணக்கங்களையும் லீட் பண்ணக்கூடிய இபாதத்துகள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். சுப்ஹானல்லாஹ், இப்னு ஹஜர் அவர்கள் கூறுகிறார்கள், ரமதானுடைய காலம் வந்தா முஸ்லிம்களே, நீங்க தொழுவீங்க, நீங்க ரமதானுடைய நோன்பை பிடிப்பீங்க, அதே மாதிரி ஜகாத்துடைய அமலையும் நீங்க நிறைவேற்றுவீங்க. இது நாங்க எங்க நடைமுறையில் நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலம் வந்தா நீங்க தொழுவுறீங்க, உங்களுக்கு நோம்பு பிடிக்கும். ஹஜ்ஜுடைய காலத்துல ஜகாத்துடைய இபாதத்தையும் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய காலத்தில் நிறைவேற்றத்துக்கு நினைவார்களே. ஆனா ரமதானுடைய காலத்துல எங்களுக்கு ஹஜ்ஜ செய்யறதுக்கு ரமதானுடைய காலத்தில் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றத்துக்கு கோடான கோடி பணங்களை செலவழித்தாலும் ரமதானுடைய காலத்துக்குள்ளால் இந்த 3 இபாதத்துகளை தான் நிறைவேற்ற முடியும். ஆனா ஒரு மனிதர் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட்டுட்டா அவருக்கு தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், அவருடைய ஜகாத்துடைய அமலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றலாம். இந்த 4 அடிப்படையான இபாதத்துகளும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களுக்குள்ள உள்ளடக்கப்படுகிறது. ரமதானுடைய காலத்தை எடுத்தால் இந்த 4 இபாதத்துகளை உள்ளடக்க முடியாது. அல்லாஹ்வே, அப்படி என்றால் எவ்வளவு ஆச்சரியத்தை அல்லாஹ் இந்த 10 தினங்களுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறான். அறிஞர்கள் கேட்பாங்க, ஏன் 10 தினம்? 5 தினம் என்பது உருவாக்கப்பட்டது பட இருந்தது. 7 தினங்களாக வைக்க முடியும், 8 தினங்களாக வைக்க முடியும், 3 தினங்களாக வைக்க முடியும். ஏன் அல்லாஹ் தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களுடைய சிறப்பை முன்வைக்கிறான்? வலம் யஜ்அலஹா ஹம்ஸன். அன்பார்களே, இந்த 10 தினங்களுக்குள்ள தான் அரஃபாவுடைய தினம் உள்ளடக்கப்படுகிறது. உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கணும். ஓத்துக்கு முன்னால எத்தனையோ பேர் ஹாஜிமார்கள் தங்களுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டு ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். சுப்ஹானல்லாஹ், இதனால தான் அன்பானவர்களே 10 தினங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த 10 தினங்களுக்குள்ள தான் அரஃபாவுடைய தினம் உள்ளடக்கப்படுகிறது. அரஃபாவுடைய தினம் என்று தான் படைத்தவன் அல்லாஹ் அவன் 7 வானங்கள் கடந்து அடிவானத்துக்கு இறங்கி தன்னுடைய மக்களை, ஹாஜிகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். உலகத்துல ஒவ்வொரு மூளை முடுக்கிலிருந்தும் மின் குல்லி பச்சின் அமீக் தன்னுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டு மனிதர்கள் அரஃபாவுடைய மைதானத்துக்கு சமூகம் தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவனிடத்துல, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தாங்கன்னு கேட்கிறாங்க. யா அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பை விட்டு எங்களை பாதுகாத்து கேட்கிறாங்க. அன்பர்களே, அந்த அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் லட்சோப மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அன்பர்களே, இந்த 10 தினங்களுக்குள்ளதான்
அரபாவுடைய தினமும் உள்ளடக்கப்படுகிறது. இதனால தான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இன்றைக்கு 29வது பிறையில் இருக்கிறோம். இன்றைக்கு நைட் இன்ஷா அல்லாஹ் பிறை பார்க்கப்படும். நாளை தினம் பெரும்பாலும் அது முதல் பிறையாக இருக்கும். அது தவறிவிட்டால் நாளை மறுதினம் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையாக இருக்கும். 10 தினங்கள் ஸ்டார்டிங் ஆகும். சுப்ஹானல்லாஹ். நாங்க யாரெல்லாம் உபஹியாவுடைய இபாதத்தை கொடுக்கிறதுக்கு இருக்கிறோமோ, அந்த 10 தினங்கள் ஸ்டார்ட் ஆன உடனே ரசூலுல்லாஹுடைய கைடு என்ன, எங்கட தலையில் இருக்கக்கூடிய முடியாக இருக்கலாம், உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்களாக இருக்கலாம், எங்கட நகங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தையும் நாம் அகற்றிவிடக் கூடாது. இந்த 10 தினங்களுடைய ஸ்டார்டிங்ல இருந்து உபஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நீங்க துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது பிறையை நீங்கள் கண்டுவிட்டால், உபஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்துவிட்டால், சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய ரோமங்களையும் உங்களுடைய நகங்களையும் அகற்ற வேண்டாம். அன்பானவர்களே, ஏன் இஸ்லாம் நகத்தை வெட்ட வேண்டாம் என்று இஸ்லாம் எங்களை தடுக்குது? நாங்க நகம் வளர்ந்தா நகத்தை வெட்டணும், எங்களுடைய மீசையை கத்தரிக்கணும், உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்களை அகற்ற வேண்டும். ஏன் இஸ்லாம் இந்த 10 தினங்களுக்கு இப்படியான ஒரு வழிகாட்டலை முன் வச்சிருக்கின்றா? நாங்க இந்த 10 தினங்களையும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனுடைய உணர்வை ஏற்படுத்துவோம். நான் உதவியா கொடுக்கல, நான் மாடு கொடுக்கல, நான் ஆடு கொடுக்கல, நான் ஒட்டகம் கொடுக்கல. இன்னொரு சகோதரன் பார்க்கிறான், அதேப்பா அவன் உதவியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய நகங்களை வெட்டாமல் இருக்கிறான், அவனுடைய மீசையை கத்தரிக்காமல் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு இந்த 10 தினங்களுடைய பொறுமதி விளங்க ஆரம்பிக்கும். இந்த 10 தினங்களுடைய பொறுமதி விளங்க ஆரம்பிக்கும். எங்களுக்கு ஜனவரி மாதம் வாரது எங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் வாரதும் எங்களுக்கு தெரியும், டிசம்பர் 31 வாரதும் எங்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, நாம் இஸ்லாமிய மாதங்களில் முக்கியமான மாதங்களான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் கடக்க விட்டாலும், துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் நம்ம விட்டும் சென்று விடும் பொழுது எங்களுக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக தெரியாது இல்லையா? துல்ஹிஜ்ஜாவுடைய ஃபீலிங் எங்களுக்கு இல்லை. அன்பானவர்களே, முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் ரமதானுடைய மாதத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதே முக்கியத்துவத்தை இந்த ஆரம்ப 10க்கு கொடுப்பாங்க. அதிகமாக குர்ஆன் திலாவத் செய்வார்கள் ரமதான் காலம் மாதிரி, அதிகமாக சதகா கொடுப்பார்கள் ரமதானுடைய காலம் மாதிரி, அதிகமாக இந்த 10 தினங்கள்ல நோவு பிடிப்பாங்க ரமதானுடைய காலம் மாதிரி. சலஃபு சாலிஹீன்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10ஐயும் முழுமையாக பெஸ்டாக பயன்படுத்துவாங்க. இதனால தான் நாங்க சுருக்கமாக ஒரு கைடு ஒன்று தரலாம். கண்ணியமானவர்களே, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆரம்ப 10 முன்னோக்கும் பொழுது எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஆரம்ப 10களை 4 விதமான இபாதத்துகளை கொண்டு எங்களுக்கு இந்த ஆரம்ப 10களை எங்களுக்கு பயன்படுத்தலாம். 4 விதமான இபாதத்துகள். அதுல முதலாவது இபாதத் கண்ணியமானவர்களே, அது சதகாவுடைய இபாதத். சதகா என்றா நான் சொல்ல வர சதகா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது தினம் நிறைவேற்றக்கூடிய உதுஹியாவுடைய இபாதத். குதுபாக்கள் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, சதகாவுடைய ஆக பெஸ்ட் சதகா இந்த 10 தினங்கள்ல அந்த 10வது நாள் கோடான கோடி பணங்களை என் கையில் வைத்துக் கொண்டு நான் புகராக்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் நான் செலவழித்தாலும் அன்றைய தினம் ஒரு ஆட்டை அறுத்தி பலியிடுவதற்கு ஈடாகாது. அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த வசதியை தந்துட்டானண்டா, அன்புக்குரியவர்களே, அந்த 10வது நாள் உதுஹியாவுடைய இபாதத்தை நாங்கள் நிறைவேற்றணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுக்கு வசதி இருந்தும் நீங்க இந்த உதுஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றலாட்டி, இது சுன்னத் முஅக்கதாவான இபாதத்தாக இருந்தாலும் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அன்றைய நாள் பெருநாளுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்துடுவானா. உங்களுக்கு அந்த வசதி அல்லாஹ் தந்துட்டாங்க. முதல் இபாதத் கண்ணியமானவர்களே உதுஹியாவுடைய இபாதத். 2வது இபாதத் இருக்கிறதே, இந்த 10 தினங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்தணும் என்றா, அன்பார்களே, சுன்னத்தான நோன்பு இருக்கிறது. சுன்னத்தான நோன்பு பழைய மக்கள்கிட்ட இந்த பண்பாடுகள் இருந்தது. இன்றைக்கு நிறைய பேர்த்த இந்த அழகான அமல்கள் மறைந்து விட்டது. கண்ணியமானவர்களே, சுன்னத்தான நோன்பு என்றா எங்களுக்கு வாராந்தம் சில சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது.
திங்கள் புதன் திங்கள் வியாழக்கிழமை மாதாந்தம் சில சுண்ணத்தான நோம்புகள் இருக்கிறது. பிறகு 13, 14, 15 வருடாந்தம் சில சுண்ணத்தான நோம்புகளை இஸ்லாம் எங்களுக்கு முன் வச்சிருக்கிறது. அது எப்படி என்றா எங்களுக்கு தெரியும் ஷவ்வால் மாதத்துடைய 6 நோம்பு, எங்களுக்கு தெரியும் முஹர்ரம்ல வரக்கூடிய ஆஷூரா நோம்பு. அதே போன்று கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹ் அவங்க அவருடைய மனைவிமார்கள் கூறுகிறார்கள், எப்பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட ஆரம்பிக்குமோ ரசூலுல்லாஹ் அவங்க அபூதாவுடைய ரிவாயத் யஸூமு திஸ்அத்தில் ஹிஜ்ஜா நபி அவர்கள் 9 தினங்களையும் தொடர்ச்சியாக சுன்னத்தான நோன்பை நபி அவர்கள் பிடிப்பார்கள். பிறை 1, பிறை 2, பிறை 3, பிறை 4, 9வது நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவங்க பிற நோன்பு பிடிப்பாங்க. எனக்கு ஹஜ்ரத் என்ற உடம்புல எனக்கு சக்தி இல்ல, பலகீனமாக இருக்கிறது என்றா கண்ணியமானவர்களே இது சுன்னத்தான நோன்பு தான். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னண்டா ஆக குறைஞ்சது இன்ஷா அல்லாஹ் நாங்க 9வது நாள்ல இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நோன்பை நாங்க முஸ்லிம்கள் மிஸ் ஆக்கிடக்கூடாது. ஹாஜிகள் ஹஜ் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு அரஃபாவுடைய நோன்பு என்பது கிடையாது. யாரெல்லாம் ஹாஜிகள் இல்லாமல் அவருடைய ஊர்களில் கிராமங்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இஸ்லாம் இந்த அரஃபாவுடைய நோன்பை சுன்னத்தாக்கி இருக்கிறது. எனவே எங்களுக்கு இந்த 9 நோன்பை பிடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அது முடியாதாக்கி ஆக குறைஞ்சது அரஃபாவுடைய நோன்பை பிடிப்போம் என்றா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க கடந்த வருடம் எங்கள் மூலமாக உருவாகின மைனஸின் இருக்குது, சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஆஃபர் இருக்குது, வரக்கூடிய வருஷம் நாங்க செய்யக்கூடிய எங்களின் மூலமாக உருவாக்கக்கூடிய அதே சிறிய பாவங்கள் நடந்துட்டா அதற்கும் அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நோன்பின் மூலமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. கடந்த காலங்களில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, நம்ம ஒரு விடயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அரஃபாவுடைய நோன்பு என்றா அதே நிறைய பேர் கேட்பாங்க, ஹஜ்ரத் ஹாஜிமார்கள் அரஃபாவுடைய நாள்ல ஒன்று சேரக்கூடிய தினத்திலையா அல்லது அரஃபாவுடைய தினம் என்பது எங்கட நாட்டில் 9வது நாளா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மன் ஸாம யௌம் அரஃபா, அரஃபாவுடைய யௌம்னு நபி அவங்க பாவிச்சிருக்கிறாங்க. நாங்க எங்கட நாட்டில் புறப்பாட்டு 9வது தினம் தான் அரஃபாவுடைய நோன்பாக இருக்கும். ஹாஜிகள் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாள் அல்ல. இந்த விடயத்தில் நாம் உறுதியாக இருக்கும் அன்பர்களே. எனவே 2வது சுன்னத்தான பகுதி எங்களுடைய நோன்புகளை அதிகரித்துக் கொள்வது. 3வது கண்ணியமானவர்களே அதிகமாக இந்த நாட்கள் நாங்கள் தக்பீர் சொல்லணும். எந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் உதுகியாவுடைய மிருகங்களை கண்டா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீரை அதிகமாக நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு பின்னால சொல்லக்கூடிய தக்பீர் வேற, ரோட்ல பாதைகள்ல சொல்லக்கூடிய தக்பீர் வேற. இஸ்லாம் பாகுபடுத்தி தந்திருக்கிறது. 4வது பகுதி இன்ஷா அல்லாஹ் இது ஹஜ் பெருநாளுக்கும் பொருத்தமாகும், நோன்பு பெருநாளுக்கும் பொருத்தமாகும். இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தினம் என்றா அந்த தினத்தை நாங்க ஹயாத்தாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நாளை நைட் பெருநாள் என்றா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, எவரு பெருநாளுடைய தினத்தில இரவு நேரத்தை அவர் இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்குறாரோ கியாமத்துடைய நாளையில உள்ளங்கள் செத்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுடைய கல்வ அல்லாஹ் உயோட்டமாக வைத்துக் கொள்வார். கண்ணியத்துக்குரியவர்களே இந்த 4 விதமான அமல்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லது நாளைய மறுதினம் எங்களுக்கு இந்த அஸ்வதில் ஹிஜ்ஜாவை பயன்படுத்தலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசுகிற விடயங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்த கரங்களை எந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், அல்ல கருத்த உள்ளத்தை முன்னோக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் முகத்தை முன்னோக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அற்புதமான மாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நாயனே. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஹாஜிகள் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நம்மளுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். கடனற்ற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை பிரகாசமாக்கி யா அல்லாஹ். என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு சந்தோஷகரமான வாழ்க்கையை கொடுத்து யா அல்லாஹ். நோயற்ற வாழ்க்கையை கொடுத்து யா அல்லாஹ். அவருடைய இல்முல பரக்கத் செஞ்சிருந்தாங்களே முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை பாதுகாத்து யா அல்லாஹ். குழந்தைகளை பாதுகாத்து நாயனே. முஸ்லிம் பெண்களை பாதுகாத்து யா அல்லாஹ். உலகத்தில் நீதம் இல்லாமல் இருக்கிறது யா அல்லாஹ். எத்தனைய குழந்தைகள் மரணித்து விட்டார்கள் யா அல்லாஹ். எத்தனைய பெண்கள் மரணித்து விட்டார்கள் யா அல்லாஹ்.
வயோதிபர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய கால்பட்ட பூமி அல்லாஹ், அந்த பூமியை பாதுகாத்திருந்தாயே, அந்த பூமியை பாதுகாத்திருந்தாயே, அந்த பூமியில் ரசூலுல்லாஹ் அவர்கள் கால் வைத்த பிற்பாடு தானே அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது அல்லாஹ். அந்த பூமியை பாதுகாத்திருங்க அல்லாஹ். முதல் கிபிலா அல்லாஹ் இந்த யூதர்களுடைய சதி விரித்தாடிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ். யூதர்களை அழைக்கவில்லை அல்லாஹ், அவருடைய சதிகளை நீ நசுக்கவில்லை அல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை முழுமையாக பாதுகாத்திருந்தாயே, யூத சதிக்குள்ளால் எம்மை விட்டும் பாதுகாத்திருந்தாயே, அந்த முஸ்லிம்களுக்கு அவருடைய உரிமைகளை திருப்பிக் கொடு அல்லாஹ். அழகான இந்த காலத்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு தந்திருந்தாயே, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பத்திரங்களுக்கு சந்தர்ப்பமாக தந்துவிடியா அல்லாஹ். என்னுடைய அமல்களை கபூல் செஞ்சிருந்தாயே, என்னுடைய இபாதத்துகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அழகான மூச்சங்களுக்கு தாய் அல்லாஹ், மஸ்ஜித் லட்சங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய மதீனத்து மண் லட்சங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ். இது துஆ கபூல் செஞ்சிருந்தாயே. வல்ஹம்து